கடைசி வரைக்கும் சிறையில்தான் வாழ்க்கையை கழிக்க வேண்டுமா? உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த செந்தில் பாலாஜி. இன்று நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, செந்தில் பாலாஜி வாழ்நாள் முழுவதும் சிறையில்தான் இருப்பதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. ஒரே ஒரு உண்மையை மட்டும் செந்தில் பாலாஜி கூறிவிட்டால் உடனடியாக ஜாமீன் வழங்கப்படும். அமலாக்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த 2023 ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவோடு இரவாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சட்டத்திற்கு விரோத பணப்பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். புழல் சிறையில் இன்று வரை கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்று வரை செந்தில் பாலாஜி அவர்களால் ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவிற்குத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் லாக் செய்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அக்யூஸ்ட் நம்பர் 1 செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார், 2வது செந்தில் பாலாஜி. தற்பொழுது வரை செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் தலைமறைவாக இருப்பதால் அவரது சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் மிக பிரம்மாண்டமாக கட்டி வரும் பங்களாவும் தற்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் ஜாமீனில் எங்களால் வெளியே விட முடியாது. உண்மைகளை கூறினால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே விட முடியும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதால் கிட்டத்தட்ட 8 மாதங்களாக வாயை திறக்காமல் மௌனம் காத்து வருகிறார். இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்பதை மட்டும் காட்டிவிட்டால் உண்மையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதற்கு நீதிமன்றத்தில் பரிந்துரை செய்யப்படும் என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்பு கூறிவிட்டார்கள். 3 மாதங்கள் விசாரணையை முடிக்க இடைக்கால தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து உண்மையையோ அல்லது அவரது தம்பி இருக்கும் தனிப்படை மூலம் அனைத்து விசாரணையின் முடிவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். இன்னும் 4 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு செந்தில் பாலாஜி அவர்களை கஸ்டடியில் வைப்பதற்கு. இல்லை என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புழல் சிறையிலிருந்து திகார் சிறைச்சாலையில் விசாரணையை தொடங்க வேண்டும். இது மேலும் செந்தில் பாலாஜிக்குத்தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமையும். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கடந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வர முடியாது என்றும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. திமுகவை காட்டி கொடுக்கக்கூடாது என்று நினைத்து கொண்ட செந்தில் பாலாஜி வாழ்நாள் முழுவதும் சிறையில்தான் தனது உயிரை கழிக்க வேண்டும் என்பதையும் இதன் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மறைமுகமாக தெரிவித்திருப்பதாகத்தான் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.